சமத்துவத்தை போதிக்கிறது. ஜனநாயகத்தினுடைய சிறப்பு என்னவென்றால் நாம் அனைவரும் ஒன்று என்றே எண்ணப்படுகிறோம். ஒன்றுக்கு மேலே யாருமே எண்ணப்படுவது இல்லை. இந்த நாட்டிலே உச்சபட்ச பணக்காரனாக இருக்கிற அதானிக்கும் அம்பானிக்கும் ஒரு ஓட்டுதான், அறதை ஏழைக்கும் ஒரு ஓட்டுதான். இந்த நாட்டிலே உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிற பிரதமருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் ஒரு ஓட்டுதான், பரம ஏழைக்கும் ஒரு ஓட்டுதான். வாக்காலே நாம் அனைவரும் சமம். அது இந்த நாட்டிலே சமத்துவத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதை நாம் உரிமை என்கிறோம். ஏன் வாக்குரிமை என்கிறோம்? தேர்தல் ஆணையம் எல்லா இடங்களிலும் எழுதி போடுகிறது என் வாக்கு என் உரிமை என்று. ஏன் வாக்குரிமை என்றால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமக்களுக்கு அடிப்படையில் சில உரிமைகள் உண்டு. பேச்சுரிமை, கருத்துரிமை, எழுத்துரிமை, உடை உடுத்துகிற உரிமை, உணவு உண்கிற உரிமை, இப்படி எண்ணற்ற உரிமைகள் உண்டு. அதுபோலத்தான் வாக்குரிமையும் அடிப்படை உரிமை. ஆனால் மதிப்பிற்குரியவர்களே, ஒரு அரசியல்வாதி உங்களிடத்திலே வந்து 2000 ரூபாய் காசு தருகிறேன், உங்களுடைய பேச்சுரிமையை விட்டுவிட்டு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு ஊமையாக இருங்கள் என்று சொன்னால் நீங்கள் இருப்பீர்களா? நான் உங்களிடத்திலே 2000 ரூபாய் காசு தருகிறேன், அடுத்த 5 ஆண்டுகளுக்கு உடை உடுத்துகிற உரிமையை விட்டுவிட்டு என் முன்னே நிர்வாணமாக நில்லுங்கள் என்று ஒரு அரசியல்வாதி சொன்னால் அவனை நீங்கள் செருப்பை கலட்டி அடிக்க மாட்டீர்களா? உடை உடுத்துகிற உரிமையை விட்டுத்தராத பெருமக்களே, உணவு உண்கிற பெருமையை காசுக்கு விற்காத பெருமக்களே, வாக்குரிமையை மட்டும் எப்படி காசுக்கு விற்கிறீர்கள்? அதுதான் ஜனநாயகத்தை பாழ்படுத்தக்கூடிய காரியம், பாழ்படுத்தக்கூடிய செயல். உங்களுடைய வாக்குகள் மிகப்பெரிய வலிமையானது. உங்கள் வாக்குதான் 23ஆம் தேதி வாக்குச்சாவடியிலே வரிசையிலே நின்று நீங்கள் செலுத்த போகிற வாக்குதான் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு உங்களுடைய தலையெழுத்தை தீர்மானிக்க போகிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய தலையெழுத்தை தீர்மானிக்க போகிறது. உங்கள் வாக்காலே என்ன செய்ய முடியும்? சாதாரண மனிதர்களை உங்களை ஆளுகிற உயரத்திற்கு கொண்டு போக முடியும். உயரத்தில் இருக்கிற மனிதர்களை குப்பை மேட்டிலே இழுத்து தள்ள முடியும். இந்த நாட்டை திறம்பட ஆண்டாரே மதிப்பிற்குரிய பெருமகன் காமராசர் அவர்கள். அந்த காமராசருக்கு உங்களுடைய வாக்கு விழவில்லை என்றால் அவர் விருதுநகரிலே மளிகை கடை நடத்தி கொண்டிருந்திருப்பார். காமராசருக்கு பிறகு இந்த நாட்டை ஆண்டாரே அறிஞர் அண்ணாதுரை. அந்த அண்ணாதுரைக்கு நீங்கள் ஓட்டு போடவில்லை என்றால் அண்ணாதுரை சென்னையிலே பச்சையப்பன் கல்லூரியிலே ஒரு பொருளாதார பேராசிரியராக இருந்து பணி ஓய்வு பெற்றிருப்பார். அதன் பிறகு ஆண்டாரே கலைஞர் கருணாநிதி. அவருக்கு நீங்கள் வாக்கு போடவில்லை என்றால், அவர் முதலமைச்சராக ஆகியிருக்கவில்லை என்றால் தமிழ் திரைப்படத்துறையிலே வசனகர்த்தாவாக இருந்திருப்பார். அதற்கு பிறகு தமிழ்நாட்டை ஆண்டாரே எம்ஜிஆர். அவருக்கு நீங்கள் வாக்கு செலுத்தவில்லை என்றால், அவர் முதலமைச்சர் ஆகியிருக்கவில்லை என்றால் தமிழ் திரைப்படத்துறையிலே ஒரு நடிகராக இருந்திருப்பார். அவருக்கு பிறகாக நாட்டை ஆண்டாரே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அவருக்கு நீங்கள் வாக்கு செலுத்தவில்லை என்றால், அவர் முதலமைச்சராகவில்லை என்றால் அவர் ஒரு நடிகையாக இருந்திருப்பார். ஓபிஎஸ்க்கு நீங்கள் வாக்கு செலுத்தவில்லை என்றால் அவர் தேனியிலே டீ கடை நடத்தி கொண்டிருந்திருப்பார். எடப்பாடி பழனிசாமிக்கு வாக்கு செலுத்தவில்லை என்றால் அவர் எடப்பாடியிலே வெள்ளமண்டி நடத்தி கொண்டிருந்திருப்பார். டீ கடை நடத்தியவர்கள், வெள்ளமண்டி நடத்தியவர்கள், நடிகர்கள், கலாசிரியர்கள், மளிகை கடைக்காரர்கள், இப்படி நம்மை போன்ற சாதாரண மக்களை நம்மை ஆளுகிற உயரத்திற்கு கொண்டு போனது உங்களுடைய வாக்குகள் தான். உங்களுடைய வாக்குகளாலே அனைத்தும் சாத்தியப்படும் பெருமக்களே. இந்த தொகுதியிலும் சரி, எந்த தொகுதியிலும் சரி, திமுக வென்றால் அது சாதாரண வெற்றி, அதிமுக வென்றால் அது சாதாரண வெற்றி. ஆனால் நாம் தமிழர் வென்றால் அது வரலாறு, ஒரு புதிய சித்தாந்தத்தினுடைய தொடக்கம், ஒரு புதிய கொள்கை கோட்டையாளட்டும், புதிய அரசியல் ஆட்சி அமைக்கட்டும், ஒரு புதிய தலைவன் இந்த நிலத்திலே எழுந்து வரட்டும். மதிப்பிற்குரியவர்களே, உங்களுடைய வாக்கு அடுத்த 100 ஆண்டுகளுக்கான ஒரு பெரும் வரலாற்றினுடைய தொடக்கமாக அமையட்டும். உங்களுடைய வாக்குகளை தமிழகத்தினுடைய 234 தொகுதிகளிலும் போட்டியிடுகிற எங்களுடைய வேட்பாளர்களுக்கு ஏர் கலப்பை விவசாய சின்னத்திலே செலுத்துங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.